இதெல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் நடந்ததுங்க. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இப்படி கோமாளி கூத்து. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆனா எனக்கு இன்னும் ஏவா வேலை நினைச்சாதான் எரிச்சலும் ஆத்திரமா வருது. ஒரு மந்திரி வீட்டுல என்னங்க ரைடு பண்ணா 10 லட்சமா எடுக்கிறது அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? அவர் வீட்டுக்கிற டிரைவர் வச்சிருக்கிற காசுங்க வெக்கமா இல்ல? என்ன போட்டு விடுறீங்களா? என்ன போய் தமிழ்நாட்டு அரசியல கேவலப்படுத்தி 5 ஆச்சு, அப்புறம் 6ல் வந்து நிக்குது. எல்லாம் எங்க போறாங்க? நாளைக்கோ நாளன்னைக்கோ இணையறாங்க அப்படின்னு சொல்றாங்க தாவேக்காவில். அது ஒரு வியாபாரம். எந்த கடையில் வேலை நடக்குதோ அந்த கடையில் வேலைக்கு போறாங்க. அவங்க யாரும் சேவை செய்யறதுக்காக வரல, சம்பாதிக்கிறதுக்காக வந்தவங்க. இங்கதான் தப்பு செய்யறதுக்கே வேலை இல்லைங்கிறாரு முதல்வர். தனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தவருக்கு 6 பேத்துக்கு அரசு பதவி கொடுத்துருக்காரு. மக்கள் வரி படம். தப்பு பண்ணாதவர் அவரு. இந்த கலைஞர் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? ஸ்டாலின் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? அசம்பிளியில் இப்படியா பேசுவாங்க? நீங்க பேசினப்பெல்லாம் அவர் சும்மா உட்காந்தாருல முதலமைச்சர். அவரு புரியாம உட்காந்துருந்தா அது கிடப்பு. ஏன்னா அமித்ஷா வந்து 2 பேரை சொன்னீங்கன்னா ஜன்னி கண்ட மாதிரி நடுக்கும் வந்தாங்க. ஒன்று வந்து செந்தில் பாலாஜி இத்தனை வகையான தொந்தரவு கொடுத்து பார்த்தார், நடக்குது. இன்னொன்று வந்து அண்ணாவுடைய கிளாஸ்மேட் விநாயகம், காங்கிரஸ் தலைவர், கோவத்தில் யோர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னார். ரொம்ப அமைதியாக சொன்னார். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. உதயசூரியன் மறைந்து விட்டான், மக்கள் மகிழ்ச்சியினார் அப்படின்னா. சூரியன் மறைந்து இருள் வருவதை வரவேற்பது 2 பேர் தானே வரவேற்பார். ஒன்று திருட, இன்னொன்று வேசிட்டு உட்காந்துட்டார் கலைஞர். இதெல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் நடந்ததுங்க. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இப்படி கோமாளி கூத்து. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவில் 4 எம்எல்ஏக்கள் முதல்ல ராஜினாமா பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் பண்ணார் விராலிமலை. இப்போ கரூர் விஜயபாஸ்கர் 5 ஆச்சு, அப்புறம் 6ல் வந்து நிற்கிது. எல்லாம் எங்கே போகிறாங்க? 4 எம்எல்ஏ போயிட்டாங்க தாவேக்கா. இவங்க 2 பேரும் நாளைக்கோ நாளன்னைக்கோ இணையறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காவில். இன்னும் 10 வரைக்கும் போகுங்கிறாங்க ராஜினாமா. இதில் என்ன இருக்குது? அரசியல் இன்றைக்கி இப்போ நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? அது ஒரு வியாபாரம். எந்த கடையில் வேலை நடக்குதோ அந்த கடையில் வேலைக்கு போகிறாங்க. அவங்க யாரும் சேவை செய்கிறதுக்காக வரல, சம்பாதிக்கிறதுக்காக வந்தவங்க. சம்பாத்தி அங்கே போனால் கிடைக்குங்கிறதுக்கு இப்போ அங்கே போயிருக்காங்க. அவ்வளோதான். அங்கே தான் தப்பு செய்கிறதுக்கே வேலை இல்லைங்கிறாரு முதல்வர். டெல்லி பிரதிநிதியாக தன்னை வச்சு படம் எடுத்தவரை போட்டிருக்காரு. தனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவருக்கு 6 பேத்துக்கு அரசு பதவி கொடுத்துருக்காரு. மக்கள் வரி படம். தப்பு பண்ணாதவர் அவர். யார் அப்போ பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குற? அந்த ப்ரொடியூசருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு என்ன சம்பந்தம்? ஊழல் இல்லையா? இந்த கலைஞர் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? ஸ்டாலின் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? மாரத்தான் ஓடுற ஒரு மந்திரி போதைப் பொருளை உபயோகப்படுத்துகிறாரு, வீடியோ வருது. ஏதாவது ஒரு விஷயத்தில் சரியாக இருக்கியா? அசம்பிளியில் இப்படியா பேசுவாங்க? அந்த ஒரு முதலமைச்சர் பதவியினுடைய மாண்பையே கெடுத்திருக்கிறீங்க. சரியாக தான் பேசினார். எதிர்கட்சிகள் அவசரப்பட்டு ஓடி போச்சுங்கிறாங்க. அவன் கூட இருக்கணும்னா அப்படி தான் பேசுவான். இருந்து கடைசி வரைக்கும் கேட்கணும், ஏன் அவசரப்பட்டு ஓடினாங்க, இன்னும் இன்னும் அந்த அச்சங்கத்தை இன்னும் பார்க்கணுங்கிறாங்களா? முழு அவசியத்தையும் பார்க்காம போயிட்டாங்கன்றாங்களா அப்படின்றாங்களா? நீங்கள் பேசினப்பெல்லாம் அவர் சும்மா உட்காந்தாருல முதலமைச்சர். அவர் புரியாமல் உட்காந்துருந்தா அது கிட பண்ணுறாங்க. ஒரு கதை தான் நான் வழக்கமாக சொல்கிறது. அதை கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கப்பல் போயிட்டுருக்குது. மேல் தளத்தில் நின்றுட்டு அந்த கப்பல் பயணிகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அலையெல்லாம் உயரமாக வருது. திடீர்னு ஒரு பொண்ணு தவறி விழுந்துட்டா கடலில். காப்பாற்றுங்கன்னு எல்லாம் கத்துறாங்க. யாரும் ஒன்று திடீர்னு பார்த்தா ஒரு பையன் குதிக்கிறான். அவங்கள கொஞ்சம் தடுமாறிட்டு அவளை பிடிச்சிட்றான். அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி இது பண்ணிடுறாங்க. எல்லாம் போய் இவ்வளோ பேர் இருக்கும்போது வீரத்தோடு பாஞ்சு உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு மனிதாபனத்தோடு செஞ்சேன்னு சொல்லி பாராட்டுறாங்க. எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டு என்ன தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு யார்றா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் விஜய். அவர் அரசியல் வந்து அவங்க அப்பா ஆரம்பித்த போது ஜெயலலிதா மிரட்டோன்னே கட்சியும் மூடிட்டு ஓடின ஆசான்.
அரசியலில் இருக்கிறதாங்க உனக்கு அப்பனுங்க உனக்கு எனக்கும் அப்பா மகன் உறவே போய்ட்டு நாங்கள் அப்பா மிரட்டோம். அப்படிப்பட்டவர் எதுக்காக அரசியல் அந்த மிரட்டலுக்கு பயந்து ஓடின மனுஷன் எந்த மிரட்டலுக்கு பயந்து இப்போ அரசியலுக்கு வந்தார்? இந்த கேள்விக்கு இன்றைக்கி ஒரு பதில் இல்லை. இப்போ வந்து அனுபவம் கம்மி, பட வாய்ப்பு நிறையா வந்துச்சு. அதனால் நீங்கள் காப்பாற்றுங்க ஏதாவது சொல்லி இது பண்ணுங்க. காப்பாற்றல உண்மை நிலமை தானே. அப்போ அனுபவம் கம்மி, இப்போவே நீங்கள் அனுபவம் இல்லைங்கிறப்ப அப்போ வந்துருந்தா என்ன சொல்லுவீங்க? இப்படியெல்லாம் தான் சொல்லி காப்பாற்றணும். வேற ஆளாக இருந்தாக்கா வேறு மாதிரி பேச்சிருப்பீங்க. நடிகனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நடிகனை பார்த்து பல்ல காட்டுற புத்தி உங்களுக்கு போகல. ஏன் வந்த 150 கோடி வாங்குறேன்னு ஒரு புற சொன்னேன், மாட்டினேன். உனக்கு தெரியாது நீ என்னத்துக்கு எப்படி பதவிக்கு வந்தேங்கிறது உனக்கு தெரியாது. திடீர்னு உன்னை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அவருக்கே தெரியாது. அமித்ஷாவுக்கு ஞானேஷ்குமாருக்கு தான் தெரியும். திராவிட இயக்கங்களை சேர்ந்த 2 கட்சியும் வரக்கூடாது முடிவெடுத்தாங்க. ரஜினி எல்லாம் ட்ரை பண்ணாங்க, நான் கிடைக்கல. இவர் ஒரு மிரட்டாங்க, சிக்கினார், வச்சாங்க, ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. எப்படி மம்தா பானர்ஜி இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சாங்களோ அதே மாதிரி தென்னாட்டில் தமிழ்நாட்டில் இது பண்ணாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. 108 இடத்துல தான் இவர் ஜெயித்தார். 126 இடத்துல வந்து திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. மக்கள் திமுகவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆட்சி இவர் உட்காந்துருக்கார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நேற்று காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வச்சுருந்தா 70 இடங்கள் வந்திருக்கும், 10 அமைச்சர் வந்திருக்கும். காங்கிரஸ்காரருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. சைலன் போட்ட காரில் போயிட்டு இருக்கலாம், துணை முதல்வர் ஆகியிருக்கலாம். காங்கிரஸ்காரருக்கு எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா, எப்பவும் பண்ணவே மாட்டாங்க. அப்படி தான் 63 சீட்டு கேட்டாங்க. கலைஞரை மிரட்டினாங்க, உங்கள் தயாளமாவை ஜெயிலில் தள்ளி போடுவேன்னு மிரட்டினாங்க. கொடுத்தாரு. என்னாச்சு? 5 இடத்துல ஜெயித்தாங்க. கலைஞர் அழகாக சொன்னார், நாயன்மார்களாக தோற்று போனார்கள், ஆழ்வார்களாக பஞ்சாபாட்டவர்களாக ஜெயித்து வந்தார்கள். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கட்சி தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி பேச முடியலையே. உன் யோகியதை விட தான் இப்போ வந்துருச்சு. விடிவு காலம், வசந்த காலம் வந்துருச்சு. அது மாதிரி தான் இவங்க தலையில் மிளகா அரைக்கிறது. அத்தனை பேரும் தாவேக்கா கிட்ட ஏன் போகிறான்? அமித்ஷாவுடைய பலத்த ஆவேசமான அரவணைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏங்க, அமித்ஷாவுடைய பாஜக வந்துடக்கூடாது, அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியோ ஆளுநர் ஆட்சியோ பாஜக ஆட்சியோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை கூட்டணி கட்சிகளும் அங்கே போனதாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாஜகவுடைய அமித்ஷாவுடைய ஆதரவு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குங்கிறீங்க. இப்போது போனவன் அத்தனை பேருமே ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கவன். அவங்க எல்லாம் வந்து ரைடுக்கு பயந்து இருக்கவன் தான் இத்தனை பேரும் போய் சேர்ந்துருக்கான். அண்ணா திமுகவில் பழனிசாமி கூட யாரெல்லாம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். 70 பேர் இருந்தானே, 68 பேர் வந்து ஐடி ரைடில் மாட்டிக்கிட்டு முடித்தவன். அவங்க தானே ஒரு செட்டாக போய் இருந்தானுங்க. அண்ணா திமுகங்கிற கட்சி பழனிசாமி கூட இருந்தவங்களாம் யார்? எல்லாருமே அமித்ஷா சசிகலா ஏன் அரசியலுக்கு வரல? வந்தால் ரைடு அந்த பயந்து பேசாமல் இருந்துட்டு. இப்போ கடந்த எலெக்ஷனில் வேட்பாளர் போட்டாங்களே, வேட்பாளர் தான் போட்டாங்க. அந்தமா நிற்கலையே. அந்தமா நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, உடனே உள்ளே தள்ளிடுவேன் நாங்கள். ஏன்னா அமித்ஷா வந்து அவருக்கு வந்து 2 பேரை சொன்னீங்கன்னா ஜன்னி கண்ட மாதிரி நடுக்கும் அந்த ஆள். ஒன்று வந்து செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து சசிகலா. அவங்க 2 பேரும் அந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை வகையாக செந்தில் பாலாஜிக்கு எத்தனை வகையான தொந்தரவு கொடுத்து பார்த்தார், நடக்கலையே. நின்றுட்டு தானே இருந்தான் அந்த ஆள். இன்றைக்கி இத்தனை பேர் போகிறான்னாக்கா தாவேக்காவுக்கு வந்து அமித்ஷா அவனுடைய அரவணைப்பு இருக்குது. அங்கே போனோம்னு தப்பிக்கோங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் போகிறாங்க. எடப்பாடியுடைய தலைமை வந்து நான் இன்னொன்று வந்து உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கேன். KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, பொன்முடி, இன்னொருத்தர், இந்த 5 பேர் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஏன்னு கேட்டாங்க. ஏன்னா நீங்கள்லாம் எலெக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாக்கா அத்தனை இடத்துல ஜெயிக்க வைக்கிற ஆளுங்க, எலெக்ஷனில் நீங்கள் கரை கட்ட ஆளுங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ரைடு நடக்கும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஏவா வேலை நினச்சா தான் எரிச்சலும் ஆத்திரமாக வருது. ஒரு மந்திரி வீட்டில் என்னங்க ரைடு பண்ணால் 10 லட்சமாக எடுக்கிறது அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? 10 லட்சம் தான் எடுத்தா சொன்னாங்க. 40 லட்சம் கூட என்னங்க ஒரு அமௌண்ட் அது? அவர் வீட்டுக்கிற டிரைவர் வச்சுருக்கிற காசுங்க வெக்கமாக இல்லை? உனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து 10 வருஷமாக மந்திரியாக இருக்கிற 10 லட்சம் தான் கொண்டாடிச்சான்னா
அந்த தமிழ்நாட்டு அரசியலே கேவலப்படுத்தி என்ன போட்டு விடுறீங்களா என்ன போய் தமிழ்நாட்டு அரசியலை கேவலப்படுத்திவிட்டீங்க. அவரையா போட்டு விடுறீங்க இப்போ? நான் அசிங்கமாக இருக்குதுங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் ஜெயிலில் இருப்பார். ஒருத்தனை கொண்டு அவரோட ஜெயிலில் தள்ளுவாங்க. எதுக்கடா வந்தேன் பாரு, எந்த ஊர்ரா பாரு, கோயம்புத்தூர். என்னடா பண்ணேன் பாரு, 5 ரூபா நோட்டு அடித்தோம் பிடிச்சிட்டாங்க, எட்டி உதப்பார். ஊர் பேரையே கெடுத்துப்பிட்டியாடா, 100 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம என்னைக்கா கல்யாண நோட்டு அடிச்சிருக்க மாட்டா, 5 ரூபா அடிச்சு ஊர் பேரை கெடுத்துப்பிட்டியாடா. அதுதான் இப்போ ஏவா வேலை நினச்சா அதுதான் வருது. மானத்தையே வாங்கிவிட்ட நீ. அவ்வளோ பெரிய பதவி கொடுத்து 10 லட்சம் தான் சம்பாதிப்பேன்னா முன்னெல்லாம் என்னத்துக்கு மந்திரி ஆக்குற? எதுக்காக உன்னை மந்திரி ஆக்குறாங்க? எதுக்காக வந்த நீ? கேவலப்படுத்தி விட்டல பாருங்க. வந்தவுடனே தலைவருக்கு அரசியலே என்னன்னு கூட தெரியாது. உடனே தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுங்களும் பதவி என்ன டஃபரன்ஸுங்களுக்கெல்லாம் பதவினா கட்ட கட்டான்னு போட்டு வாங்க விட மாட்டேன், வாங்கலாலும் விட மாட்டேன், வாங்க போகிறவனே விட மாட்டேன், நான் வாங்குவேன். அதான் உடனே நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஊழல் செய்ய வர உத்தமர். அதை அடுத்தது யார் வரப்போறான்னு ரெடி ஆகிக்குங்க. அது அடுத்த கேள்விக்கு நீங்கள் வரலாம். ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகலை, வந்துடும். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் அடுத்த பதவி ஏற்பு ஒன்று இருக்குது, பெரிய பதவி ஏற்பு வந்துடும். இப்போ இந்த சேர்ந்துருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை நாளைக்கு. யார்? தவேகா கூட்டணி கட்சி இருக்குல்ல, அதோட எல்லாம் ஆலோசனை. கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம்? எல்லாத்தையும் திமுகவில் இருந்தவங்க தான் தர போகிறோம். அவங்க திரும்பி வந்து திமுக எப்படி ஒழிச்சுமோ அதே மாதிரி இவரை ஒழிச்சிட்டு வந்துட போகிறாங்க. அவ்வளோதான். அது அமித்ஷா அலோவ் பண்ணியிருப்பார். அலோவ் பண்ணாக்க தான் பட்ட அர்த்தம் முடியும். அவர் சொல்லியிருப்பார் கூட்டணி கட்சியெல்லாம் போடணும். இன்றைக்கி அமித்ஷா கையில் தான் நாடு. இப்போ 118 வேணும் ஆட்சி அமைக்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூடுதலாகவே கிடச்சிது. அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து 25 பேர் ஆதரவு தெரிவித்து 140 வரைக்கும்லாம் வந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் இப்போ ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது. அவங்க திருப்பி தாவேக்காவில் நிற்பாங்கன்னு ஓடுது பேச்சு. இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து எலெக்ஷனில் எதுக்காக நிற்கிறேன்? எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு தான். ஜெயிக்கிறதுக்கு அது வேறு. ஜெயிச்சு நான் என்னத்துக்காக அந்த எம்எல்ஏ என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு சேவை செய்கிறதா நான் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு எதுக்குங்க சம்பளம் அலவன்ஸ் எல்லாம்? கார்த்திக்கும் சூர்யாவும் இருக்காங்க, ஒரு பொதுநல இது வச்சுருக்காங்க, அமைப்பு வச்சுருக்காங்க, 20,000 என்ஜினியரை படிக்க வச்சுருக்காங்க, பதவியில் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க? சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், சும்மாவே செய்ய முடியுங்க. அது தொண்டு செய்யணும்னு நினைக்கிறோம், எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். எனக்கு மந்திரி பதவி கொடு, சீஃப் மினிஸ்டராக்கு, தனி பிளேன் கொடு, தனி வீடு கொடு, தனியாக வந்து இதெல்லாம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னாக்கா வரும்போதே நீ ஊழலுக்கு தான் வர்றன்றதுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அது மக்களை ஏற்றுக்கிறாங்க. நீ ஊழல் செய்யணும்னு ஏற்றுக்கிட்டாங்க. நீ யோகியனா பேசாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உன்னை வச்சு படம் எடுத்த ஒரு கன்னடக்காரன் உனக்கு வந்து தமிழ்நாட்டு ரெப்ரஸன்டேட்டிவா? எவ்வளோ பெரிய துரோகம். நாளைக்கு காவேரியில் தண்ணி வரலன்னு உனக்கு என்ன போச்சு? தனி பிளேனில் ஜாலியாக கிளம்பிடுவேன். இப்படி நீங்கள் வந்து மிகப்பெரிய தவறு துரோகம் சொல்கிறீங்க. டெல்லி பிரதிநிதியாக அவரை போட்டது. ஆனால் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அது அவருடைய விருப்பம், இதில் என்ன இருக்குது? அதைத்தான் சொன்னாங்க. அதை சரின்னு சொல்லலை யாரும். அது அவருடைய விருப்பம் தான். நேற்று கூட காங்கிரஸ்காரர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கேட்க முடியாதுன்றாங்க. அதில் யார் வேணாங்கிறா? இப்போ நேற்று யாரை கூட உட்காந்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாடினாருங்க. அதெல்லாம் நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது. அது அவருடைய விருப்பம். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறாங்கன்னா, அந்த வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த வேட்பாளர் தன்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்தணும். தெரியுமில்ல? இது என்னுடைய மகன், இது என் மனைவி, இது என் மகன், இது என் மகள், இது என் மருமகள் அப்படின்னு சொல்லி அத்தனை பற்றி காட்டணும். அவங்க என்னவா இருக்காங்கங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் அவங்களை நிற்க விடுவாங்க. எதுக்காகன்னா, 2வது 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஜனாதிபதி மாளிகையில் அவங்க குடும்ப உறுப்பினர் தங்க முடியாது. நான் ஜனாதிபதி, என் மகனுக்கு 20 வயசு ஆகிடுச்சு, நான் ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளார வந்து அந்த 20 வயசு மகன் தங்க முடியாது. இதெல்லாம் அங்கே உத்தரவு. அவங்கள பற்றிய தகவல்கள் ஏதாவது ராங் தகவல் வந்துன்னா இவருடைய பதவி போய்டும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கர்கள் அந்த அமெரிக்க மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால்
தனக்கு தலைவனாக வர்றவன் வந்து நேர்மையாகவும் யோக்கியமாகவும் ஒழுக்கமானவனாகவும் இருக்கணுங்கிறது அவங்க கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. ஜார்ஜ் புஷ்ஷோ யாரோ அவருக்கு வந்து மோனிகா லெவின்ஸ்கிங்கிற ஒரு பொம்பளோட சேர்த்து பேச்சு ஒழிச்சு கட்டிவிட்டு தான் மறுவேளை பார்த்தாங்க. அந்த மாதிரி நாடுகள் செக்ஸ் சுதந்திரம் இருக்கிற நாடுகள்லேயும் அதை வந்து பெருசாக பேசும்போது இங்கே வந்து நீங்கள் இப்போ பர்த்டே கொண்டாடுறது வந்து அது வந்து உங்களுடைய சொந்த வேலை. எவ்வளவோ நடிகர்கள் வந்தாங்க அரசியலுக்கு, எடுபடலை. இவர் முதல்ல வந்தோடனே டக்குன்னு 107 இடங்கள். அதான் நாங்கள் சொல்கிறோங்க, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஞானேஷ்குமாருக்கும் அமித்ஷாவுக்கும் தான் தெரியும் யார் வந்தா எப்படி வந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சட்டமன்றத்தில் அவர் பேசுனது வந்து சரியில்லைன்னு. இப்போ அவர் பேசும்போது எங்கே அவங்க அப்பாவை காணுங்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை சொன்னார். அதுக்கு வந்து ஸ்டாலினே சொல்கிறார், எங்கே அவங்க அப்பாவை காணணும் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தேர்தல் இடத்துல நான் இருக்க மாட்டேன், மக்கள் இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு. எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா கையை வச்சு தேடி பார்த்து, எப்பா ஸ்டாலின் எங்கேயா போய் தொலைஞ்ச, என்னை கொண்டு எங்கேயோ ஏடா கொடுமை சிக்க வச்சு விட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னை காப்பாற்ற வரமாட்டியான்னு இப்படி பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னார். அவ்வளோ சிக்கலில் இருக்கிறான்னு அவர் மாட்டிக்கிட்டாரு. உள்ளவங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, டான்ஸ் ஆடுறாரு, பேண்ட் இழுக்கிறாரு, இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, பேச்சா பேசுகிறாரு, சிரிப்பாக இருக்குது, காமெடியாக இருக்குது, அசம்பிளியாக நடக்குது. எந்த கேள்விக்காக பதில் இருக்குதா, எந்த திட்டத்துக்காவது பதில் இருக்குதா, என்ன என்ன இந்த இந்த இப்போ நடந்தது அசம்பிளியில் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள். இப்படிதான் அசம்பிளி இருந்ததா? எவ்வளோ அற்புதமான விவாதங்கள். அதிமுக சேர்ந்த ஒரு மந்திரி இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தார், கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கார். தமிழ்நாடு சட்டமன்றம் இதில் என்னத்துக்கு ஆங்கிலத்தை ஏன் பேசுகிறீங்க, தமிழ்லேயே பேசலாமே அப்படின்னு குறுக்கிட்டு சொன்னார். உடனே கலைஞர் கிண்டல் பண்ணுறதா, மேபி த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், தட்ஸ் வை இஸ் கிரிட்டிசைசிங் மீ அப்படின்னார். இங்கிலீஷ் தெரியலங்கிறதா எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணார். கலைஞர் இப்படி கணத்தில் கை வச்சுக்கிட்டு நல்லா ஆங்கிலம் கேட்டு பழக்கம் அப்படின்னார். நீ இங்கிலீஷாக பேசுகிறேன், ஒரே லைன் தான், நல்லா ஆங்கிலம் கேட்டு பழக்கம்னாரு. அதனால் அப்படியே உட்காந்துட்டான். அதே மாதிரி அண்ணாவுடைய கிளாஸ்மேட்டு விநாயகம், காங்கிரஸ் தலைவர், ஒரு கோபத்தில் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னாரு. ரொம்ப அமைதியாக சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன, என்னுடைய காலடிகளை ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கிறேன். அந்த வாதங்கள் அனந்தநாயகி சொல்லுது, உதயசூரியன் மறைந்து விட்டான், மக்கள் மகிழ்ச்சியினார் அப்படின்னாங்க. சூரியன் மறைந்த இருள் வருவதை வரவேற்பதற்கு 2 பேர் தானே வரவேற்பார்கள், ஒன்று திருட இன்னொன்று வேசிட்டு உட்காந்துட்டார் கலைஞர். இதெல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் நடந்ததுங்க. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இப்படி கோமாளி கூத்து. அதான் கேட்டாங்க, நான் சொன்னேன், ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று உருவாக போகுது. இதுவரையிலும் இருந்த அரசியல் முடிஞ்சு வேறு ஒரு மாற்றமான அரசியல் வரப்போகுது. இந்த ட்ராமாவெல்லாம் நடக்கும்போது அந்த காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளார சீன் வந்து காட்டுக்குள்ளார நடக்க மாட்டாங்க, காடு மாதிரி படம் வரைஞ்சி அந்த படுதாவை தொங்க விட்ருவாங்க. சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்களும் அப்படியே செட்டிங்ஸாக போடுவாங்க, செட்டிங்ஸை போட்டு காடு மாதிரியே காட்டுவாங்க. அந்த மாதிரி சீன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோமாளி நடிகர்கள், இந்த விதூஷகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காமெடி நடிகர்கள், அவங்கள விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ப்ளூ துணியை தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டு பின்னாடி செட்டிங்ஸ் போடுவாங்க. செட்டிங்ஸ் போட வரலும் இவனுங்க போட்டு காமெடி கூத்து அடிப்பானுங்க, பேஜாராகிடும். அது செட்டிங்ஸ் முடித்த உடனே இவங்க போயிடுவாங்க. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அரசியல் முடிஞ்சு இன்னொரு அரசியல் தொடங்குது, அது வரலும் ஒரு காமெடி நடிகரை விட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு அரசியல். இப்போ புதிய அரசியல் வரப்போகுதுங்கிறீங்க, இவங்க தான் புதிய அரசியல் மாற்றம்னு இவங்க சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், இது ஒரு காமெடி அரசியல், இது ஒரு காமெடி பீஸு. இந்த ஜோக் முடிஞ்ச உடனே நிறைய அரசியல் ஒன்று வரும். ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன். அவங்களும் அதுதான் தயாராகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போ ஸ்டாலின் பேசும்போது நேற்று கூட சொல்கிறாரு, பெரும்பான்மை இல்லை இந்த ஆட்சிக்கு, எப்போ வேணாலும் தேர்தல் வரும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், தொண்டர்கள் வந்து உழைப்புன்னு இருக்கணும், எந்த நேரத்துலலாம் தேர்தல் வரும், இதெல்லாம் இந்த ஆட்சி பெரும்பான்மை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு தான் இப்போ வந்து கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சு அடுத்தது எப்படி
தயாராகலாங்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. இல்லை, எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். தேர்தல் நடக்கும்போது கூட்டணி வச்சுக்கிட்டு தானே தேர்தலில் நிற்பாங்க. ஆமாம், இது என்ன தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறாங்க? புதுசாக இல்லை, கூட்டணி முடிஞ்சோடனே கூட்டணி சேர்ந்து நீங்களும் நானும் கூட்டணி சேர்ந்தால் தேர்தல் நிற்போம். தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி வைக்கிறோன்னாக்கா என்ன அர்த்தம்? புரியலையே. புது மாதிரி அரசியல் இல்லை. கூட்டணி சேர்ந்தால் எலெக்ஷனில் நிற்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு மந்திரி சபையில் அமைச்சதுக்கு அப்புறம் கூட்டணி சேர்த்துறாங்கன்னா புரியலை. எலெக்ஷன் முடி கூப்பிட்டு பார்த்தாரு, யாரும் போகல. அதுக்கு யாரும் இல்லை. 108 இடத்துல தான் நீ ஜெயிச்ச. 126 இடத்துல நீ தோத்துருக்க. உன்னை மக்கள் தோற்கடித்து இருக்கிறார்கள். அமித்ஷா இருந்தும் ஞானேஷ்குமார் இருந்தும் அவர்களால் முடியல. உன்னை ஜெயிக்க வைக்க முடியல. சௌரி முடி வச்ச மாதிரி, வழக்கு தலையை சௌரி முடி வச்ச மாதிரி மற்ற கட்சியில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இழுத்து சமாளிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து இவரை வந்து காப்பாற்றான்னு பார்த்தாக்கா இப்படி வைக்கிறது டான்ஸ் ஆடுறது, கோமாளி கூத்தாடிக்கிட்டு இருக்காரு. தெருக்கூத்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆராசா அவர் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, இனிமேல் கூட்டணியே இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு நீங்கள் முடிவெடுங்க, தலைவர் திமுக தலைவர் வந்து டக்குன்னு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதே கூட்டத்தில் பேசுகிற ஸ்டாலினும் இங்கே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, இது குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. முட்டாள்தான். திமுக தனியாக நிற்கிறதா? எந்த அரசியலில் வந்து இது அரசியலுங்கிறது ஃபுட்பால் கேம் மாதிரி, கிரிக்கெட் மாதிரி 11 பேர் ஆடி ஆகணும். கோலியை மாத்திரம் வச்சு பார்க்கலாம். ஆட முடியுமா ஃபுட்பாலு? அரசியலுங்கிறது ஃபுட்பால் கேம் மாதிரி, டீம் கேம். அங்கே 11 பேர் சேர்ந்தா தான் அந்த கேமை ஆட முடியும். சரி, அப்படி நம்பிக்கையாக வச்சுருந்தாலும் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திமுக வீக் ஆகிடுச்சு, தாவேக்கா வந்துருச்சுன்னு எல்லாருமே அந்த எல்லாம் பேசுறீங்களே. திமுக வந்து தனியாக நிற்கணும் உயிரை விடுறீங்களே. ஏன் தாவேக்காவுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க தனியாக தானே. தாவேக்காவுக்கு ஏன் சொல்லுவேன்? அவர் ஒன்றும் தனியாக நிற்கலையே. அவரும் தான் கூட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையும் கூட சேர்த்திக்கிட்டாரு. வர்றவனெல்லாம் இழுத்து உள்ளே போட்டுக்கிட்டாரு. யாரும் ஒன்றும் கேட்கலையே. யாரும் ஒன்று. திமுக மாத்திரம் ஆராசாவே மேடையில் ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆராசாவெல்லாம் நான் வந்து பெரிய அரசியல்வாதியாக நான் எடுக்கல. அவர் நல்ல ஆரட்டர், அவ்வளோதான். அவரு தான் சொல்கிறாரு, அதெல்லாம் நல்ல ஆரட்டர். கூட்டணி கட்சிகள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. திருப்பி சொல்கிறேன், அண்ணா வந்து 67 யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியை வச்சார். காலமெல்லாம் கொல்லுகப்பட்ட ஆச்சாரியார்னு கிண்டல் பண்ண ராஜாஜியோட கூட்டணி வச்சார். பலமான வலை பின்னி இருக்கிறேன், அதில் அத்தனை மீன்களும் சிக்கும்னார். கூட்டணியை பற்றி கம்யூனிஸ்டுகள், சுதந்திர கட்சி, ராஜாஜி எல்லாத்தையும் வச்சாங்க. பெரியார் இவரை எழுத்துக்கிட்டு இப்படி தான் காமராஜுக்காக ஆதரிச்சுக்கிட்டு போனார் சொல்ல முடியாது. அப்படி போனார். வெற்றி 134 இடங்களில் 132 இடங்களில் வெற்றி பெற்று 60% ஜெயிச்சார். அன்னைக்கு வந்த திமுக இன்னைக்கு வரலாம் அழிக்க முடியலைங்க. தேர்தலுங்கிறதே வந்து உலகம் முழுவதிலுமே கூட்டணி தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபுட்பால் கேம் லைக் ஃபுட்பால். கோலியை மாத்திரம் வச்சுட்டு ஆடுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? ஓட்டுகள் சிதறக்கூடாது, ஓட்டுகள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, இதுதான் கூட்டணியை வைக்கிறது. அப்படி தான் வச்சார். இப்போ 2026 ஸ்டாலின் எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சார். அவரை தேர்ந்தெடுத்து தான் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாரில் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போது கும்மிடி பூண்டிலையும் காஞ்சிபுரத்துலேயும் தேர்தல் நடக்குது. அப்போ ஒரு IAS ஆஃபீஸர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தேர்தலுக்கு முந்தின நாள் வெளியூரை சேர்ந்தவங்களாம் இடத்த காலி பண்ணணுன்னாங்க. எல்லா கட்சிக்காரனும் போயிட்டான். ஜெயலலிதாவை சேர்ந்த அந்த ADMK-காரன் பூரா பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபத்தை தங்கிட்டானுங்க. நான் இப்போ ஒரு டிவியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் 7 மணிக்கு கேமரா கொண்டு போய் வைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி வந்து அதிமுககாரன் வந்து ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறான். எப்படிடா வெளியூர் போனோம் இவ்வளோ சீக்கிரம் வந்தான்னு எங்களுக்கு தெரியல. பார்த்தா எலெக்ஷன். அப்புறம் இதையே வந்து இவர் அழகிரி ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு விட்டவுடனே கும்மிடி பூண்டிலையும் இதுலேயும் இவங்க பண்ண ஃப்ராடை அழகிரி பண்ணி ஜெயித்தவுடனே திருப்பரங்குன்ற ஃபார்முலான்னு சொல்லி அழகிரி மேலே பழைய போட்டார். அந்த ஃப்ராடை பண்ணது ஜெயலலிதா குரூப்பு 3% காரணங்க. பழைய தூக்கி போட்டது திமுக மேலே. திமுக மாத்திரம் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு உயிரை விட்டு பேசுகிறீங்க. தாவேக்காவுக்கு அந்த புத்தி சொல்ல வரலையே, உங்களுக்கு வாயில் வரலையே. ஏன்னா திமுக அழியணுங்கிறதுக்காக அந்த 3% காரனுக்கு கிளப்பி விடுற கதை இது.
இப்போ ராஜினாமா பண்ணவங்க தொகுதியெல்லாம் இடைத்தேர்தல் வருது. அதில் அப்பாஸ் சமுத்திரத்தில் சீமான் வந்து பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஜெயிக்க மாட்டார். தேர்தல் நேர்மையாக நடந்து உங்கள் ஓட்டை வாங்கி ஜெயிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தேர்தல் முடிவெல்லாம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சும்மா போய் சீமான் எண்ணத்துக்கு நேரத்தை வின் பண்ணிட்டு இதான் ராகுல் காந்தி தான் அழகாக காட்டினார். அதுக்கப்புறம் ஏங்க பேசுகிறீங்க? எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி ஃப்ராடு பண்ணுதுங்கிறத தெளிவாக காட்டினார். அப்படி இருக்கிற நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து நேர்மையாக நடக்கு தான் நீங்கள் நான் வந்து மக்கள் வாக்கு போட்டு ஜெயிச்சேன்னு நான் சொன்னேன்னாக்கா கேட்குறவன் சிரிப்பான். இங்கே ஏது தேர்தல், இங்கே ஏது மக்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன சம்பந்தம்? பொது வேட்பாளராக நிற்கும் போது கூட அவர் வாய்ப்பு இல்லை. பொது வேட்பாளர் இது வேட்பாளர்லாம் கிடையாது. அமித்ஷா யார் நினைக்கிறாரோ அதை ஞானேஷ்குமார் நிறைவேற்றுவார், அவ்வளோதான். அவங்க கூட்டணி வந்து தேர்தல் கமிஷனோடவும் உள்துறை அமைச்சரோடவும் இருக்குது. நீங்கள் 1000 கட்சி அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்லேருந்து எல்லாரும் சேர்த்தா கூட நடக்காது. அவங்க கூட்டணி உள்துறை அமைச்சரோடவும் எலெக்ஷன் கமிஷனோடவும் அதை இது பண்ணி ஜெயிக்க முடியுமா? நீங்கள் இன்றைக்கி நேரத்தான் நடக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரம் எப்படி ஜெயிச்சாங்க திமுகன்னு கேட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக யோக்கியமான இருக்குங்கிறத காட்டுறதுக்காக சில இடங்களில் அவங்க வேணும்னு தோப்பாங்க, அவ்வளோதான். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தமிழ்நாட்டில் தோத்தாங்க. இப்போ அதை பார்த்தாங்க, அது வேண்டியதில்லை. இங்கேயும் தோக்கடிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜியே உடலையே அவங்க. இப்போ அதிமுக எதிர்காலம் என்ன? ஒவ்வொரு எம்எல்ஏவா போகிறாங்க, என்ன 10 பேர் போவான்னு சொல்கிறாங்க. அதிமுக வந்து திமுகவிலேருந்து 4 எம்எல்ஏ போகிறதா சொல்கிறாங்க. பழனிசாமி இருக்கிறவர்களும் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர் அமித்ஷா சொல்கிற பேச்சை கேட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒழிச்சு கட்டிவிட்டார். மிச்சம் மீது இருக்குன்னு போயிடுவான். ஒரு கட்சி தலைவனுடைய வேலை என்னங்க? நீங்கள் கட்சி விட்டு மனசை வருத்தப்பட்டு வெளியே போகிறீங்கன்னா உங்களை எப்படியா தாஜா பண்ணி நம்ம கட்சியில் சேர்த்து வச்சுருக்கணும். உங்களை நான் வெளியே விடக்கூடாது. நீங்கள் திரும்பி வர்றீங்கன்னா உங்களை வரவேற்பு கொடுத்து நான் பாராட்டு நடத்தணும். அதை விட்டுட்டு இந்த துரோகிகளுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தனித்தலைமை அப்படின்னா தனித்தலைமை தான். தொண்டர்கள் தனித்தலைமையில் இருக்க. திமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க, நான் எதுக்கு அங்கே எம்எல்ஏ ஆனேன்? அப்போ இருந்து என்னத்துக்கு சொல்லியிருக்கேன்? திமுகவில் நின்னா ஜெயிப்பேன்னு சொல்லி தான் வந்தார். திமுக காரன் அவன்லாம் திமுக காரன். அவனுக்கு திமுக பற்றி அதாவது தெரியுமா? திராவிட இயக்கத்தை பற்றி இன்றைக்கி இருக்கிற திமுகவில் இருக்கிற பல பேர்த்துக்கு என்னன்னு தெரியுமாங்கிறத என் கேள்வியை. என்ன மாதிரி பழைய ஆளுங்களுக்கு நாங்கள் எதையோ நம்பிக்கிட்டு உள்ளே வந்தவங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் அடிபட்டு போய் நிற்கிறோம். விஜய் மாதிரி ஒரு பெரிய மகா பயங்கரமான ஒரு விபத்து நடந்துருக்குது தமிழ்நாட்டில். பல்வேறு கருத்துக்களை பண்ணுவதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.